அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான ரெசிபி நம்ம சேனலில் சூப்பரான மொசரல்லா சீஸ் பன் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணீரோட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அது கூடவே தேவையான உப்பு சேர்த்துடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டுட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய், வாசனை இல்லாத சமையல் எண்ணெயாக நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டதுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த உப்பு, சர்க்கரை, ட்ரை ஈஸ்ட் எல்லாமே நல்லா கலந்து வரட்டும். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவுலையும் செய்யலாங்க, ஆனால் மைதா மாவு சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 கப் மைதா மாவையும் சேர்த்து விட்டதுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா இதை கலந்து விட்டுருங்க. எனக்கு இந்த தண்ணியே சரியான அளவாக இருந்ததுங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணீர் பத்தலைன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு தடவை இந்த பாத்திரத்தில் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நான் கைகள்னாலே இதை நான் பிசைஞ்சு கொடுக்க போகிறேங்க. இதை நல்லா இது போல் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் ஸ்லாப் கல்லை நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு இந்த மாவை இதில் சேர்த்து இதுவும் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துடணும். நல்லா இது போல் நல்லா பிசைஞ்சு கொடுக்க நமக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் 2 கையை சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டே இருக்க மாவு நமக்கு ஒட்டாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக ரெடி ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். மாவு நமக்கு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாகவே இருக்கணுங்க. கைகளில் லேசாக ஒட்டுற மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான பக்குவம். நல்லா அடித்து இது போல் நல்லா இழுத்து குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது நம்ம இது போல் நல்லா இழுத்து கொடுத்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கணுங்க. இப்போ பார்க்கும் போது தெரியுது இல்லையா, கைகளில் ஒட்டுற மாதிரி இருக்குது இல்லையா. இந்த அளவுக்கு மாவு சாஃப்ட்னஸ் இருந்தால் தான் நமக்கு அந்த பன் நல்லாவே சாஃப்ட்னஸாக இருக்கும். இது கரெக்டான பக்குவம். மாவும் நமக்கு நல்லா சாஃப்ட்னஸாகவே கிடச்சிருச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் அடியில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை அதில் சேர்த்து விட்டுருங்க. அதுக்கும் மேலே எண்ணெய் சேர்த்து விட்டுட்டு அந்த மாவில் எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா அதை அப்ளை பண்ணி விட்டுருங்க. மாவு நமக்கு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் இது டபுள் சைஸாக ஆற வரைக்கும் இதை நல்லா புளிக்க வைக்க போகிறோம். மாவு காயாமல் இருக்கணும். அதுக்காக எண்ணெய் சேர்த்து விட்டுட்டு அதுக்கும் மேலே துணி சேர்த்து விட்டுருங்க. மாவு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 2 மணி நேரம் கழித்து இந்த பன்குள்ளே வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பாத்திரத்தில் குடைமிளகாய், வெங்காயம், தக்காளி இது 3யுமே நான் பொடி பொடியாக அரிஞ்சு அதில் சேர்த்துருக்கேன். அது கூடவே மொசரல்லா சீஸ் எடுத்துக்கலாங்க. இந்த சீஸ் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். மொசரல்லா சீஸுன்னு கேட்டாலே கொடுப்பாங்க. இதை சேர்த்து விட்டுட்டு இது எல்லாமே ஒரு தடவை எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடணுங்க. இப்போ இது ரெடியாக இருக்கு இல்லையா. அடுத்து மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 மணி நேரத்துலேயே நமக்கு மாவு நல்லா டபுள் சைஸாக வந்துருச்சு. இதை ஒரு தடவை நல்லா இது போல் நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு இந்த மாவை நான் 2 பகுதியாக இன்றைக்கி நான் எடுத்துக்க போகிறேங்க. அதில் ஒரு பகுதியை சப்பாத்தி கட்டையில் மாவு லேசாக கீழே அடியில் தூவி விட்டுட்டு அதுக்கும் மேலே இந்த மாவு சேர்த்து விட்டுட்டு கொஞ்சமாக மாவு மறுபடியும் தூவி விட்டுட்டு இது போல் நல்லா அழுத்தம் கொடுக்காம மெதுவாக பொறுமையாக பூரிக்கட்டையில் நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கிறது ரொம்பவும் நமக்கு மெல்லிசாக போயிடக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு கனமாக தான் இருக்கணும். இப்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டஃபிங் இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவை எல்லா பக்கமும் சுற்றி இந்த ஓரங்கள்லேருந்து எல்லாமே அந்த ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இது போல் எடுத்து நம்ம இதை மறுபடியும் நம்ம உருண்டையாக பிடிக்க போகிறோம். இது போல் நல்லா அடியில் அழுத்தம் கொடுத்து அந்த ஸ்டஃபிங் நமக்கு வெளியில் வந்துடாமல் இருக்கணும். இதை நல்லா மடித்து இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து அமுக்கி விட்டுருங்க. மறுபடியும் இந்த சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு அதுக்கும் மேலே மறுபடியும் மாவு தூவி விட்டுட்டு லேசாக கைகள்னால் இதை இது மாதிரியாக அழுத்தம் கொடுத்து நமக்கு தட்டி விட்டுருங்க. சப்பாத்தி கட்டையில் வச்சு நமக்கு தேய்ச்சிடாதீங்க. அப்போ நமக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். இது போல் கைகள்னாலே ஓரளவுக்கு லேசாக தட்டி கொடுத்துட்டு இதை நல்லா ஓரளவுக்கு பருத்தி கொடுத்துடணும். இப்போ இது ரெடியாக இருக்கு இல்லையா. அடுத்து நான் இது கேக் ட்ரேயில் தான் இன்றைக்கி நான் அவிக்க போகிறேன். கேக் ட்ரேயில்
கொஞ்சமாக பட்ரு சேர்த்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. நம்ம இது ஒரு பிளேட்டில் வச்சு கூட நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுக்கலாம். கேக் ட்ரே இருக்கிறதுனால நான் அதில் வந்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இதில் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி பட்ரு வந்து சேர்த்து அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சீஸ் பண்ணை இதில் வந்து சேர்த்துருங்க. சேர்த்து விட்டதுக்கப்புறம் இதுக்கும் மேலே கொஞ்சமாக பட்ரு சேர்த்து அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து நல்லாவே நமக்கு காயாமல் சூப்பராக பேக் பண்ணி வரும். எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் நான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு இதை வந்து சூடுபடுத்தி வச்சுருக்கேன். இதை தூக்கி வைக்கிறதுக்காக உள்ளே வந்து ஒரு கம்பி சேர்த்து வச்சுருக்கேங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சீஸ் பண்ணை அதில் வந்து அந்த கேக் ட்ரேயோடு அப்படியே சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. 30 நிமிஷம் இது மிதமான சூட்லேயே இது வெந்து வரணும். இப்போது சரியாக 30 நிமிஷம் ஆகிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 30 நிமிஷத்துலே இந்த பன் வந்து சூப்பராக நமக்கு பேக்கிங் ஆகிருங்க. இதுக்கும் மேலே நம்ம அது வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு வேகாமல் இருந்ததுன்னா கூடுதலாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் 30 நிமிஷத்தில் இது நமக்கு ரெடி ஆயிரும். இதை வெளியில் எடுத்து வச்சுட்டு அந்த கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் போதே இதுக்கும் மேலே மறுபடியும் கொஞ்சமாக பட்ரு வந்து அப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு பன் வந்து நல்லா சாஃப்ட்னஸாக நமக்கு ஒரு ஷைனிங்காக கிடைக்கும். இப்போ நான் சென்டரில் கட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராகவே பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா சீஸ் எல்லாமே நமக்கு ரெடி ஆகி வந்திருக்கு. அந்த காய் எல்லாமே நமக்கு அரை மணி நேரத்துலேயே சூப்பராகவே வெந்து வந்துருச்சு. டேஸ்ட் வந்து உண்மையிலே வேறு லெவலுங்க. இது வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியான இந்த சீஸ் பண்ணை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் உண்மையிலே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறையாவே வீடியோஸ் இருக்குங்க. நம்ம அடுத்த வீடியோலேயே சந்திக்கலாம்.